பிக் பேங் தமிழ் பிபிடி. முதலில் சுதந்திரம், அப்புறம் சமத்துவம், அப்புறம் சகோதரத்துவம். முதலில் சுதந்திரத்துடன் ஏற்றி வந்த நம்முடைய இளம் சிறுத்தைகள் ஏற்றி பாசனுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு நாள் இடைவெளியில் தலைவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையை மிக வெற்றிகரமாக நிறைவேற்றிய சங்கத்தமிழன் அவர்கள் இப்பொழுது ஏற்புரையாற்றுகிறார். அறநெறி போற்று, ஆதிக்கம் தவி, இனநலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்ற என்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமர்ப்பாக்கி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர்கள் தலைமையில் இன்று நாம் ஒரு மாபெரும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் வரவேற்பு உரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் தாரூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இதற்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு நண்பர் பாலசிங்கம் அவர்களே, எனக்கு பின்னால் ஏற்புரை ஆற்ற அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பார்விந்தன் அவர்களே, அன்பு நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே மற்றும் நன்றியை வழங்க இருக்கின்ற தோழர்களே, அதை விட எங்களோடு சேர்ந்து ஓடோடி வந்த தோழர்களே, உண்மையிலேயே இது சாத்தியமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அதையும் சாத்தியமாக்கிய அனைத்து சுழையந்தி வந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை தலைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, சுருக்கமா ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்துட்டு தலைவருடைய பேச்சுக்காகத்தான் நம்ம என்ன காத்திருக்கிறோம். ஒரு முக்கியமான கருத்து, அதாவது நம்ம சொல்லுவோம் அம்பேத்கரின் தொடர்ச்சி புரட்சியாளர், அம்பேத்கரின் தொடர்ச்சி எழுச்சி தமிழர்கள் சொல்லு போட அவங்க அடிப்பேன் அம்பாட்டு அவனுக்கு தொடர்ச்சி இவனுக்கு தொடர்ச்சி யாருன்னு. அதே மாதிரி பகவான் புத்தரின் தொடர்ச்சி யார் அப்படின்னா அம்பேத்கர் சொல்லுவாங்க. அம்பேத்கர் தொடர்ச்சி எழுச்சி தமிழர். அப்ப நமக்கு நாம சிந்திக்கணும். சும்மா போற போக்குல அவன் அடிப்பேன், நான் ஏற்று வந்தேன் கூட நான் அடுத்த முதல்வராக கட்சி ஆரம்பிப்பாங்க, அது வேற பிரச்சனை. ரைட்டா? என்னன்னா நல்லா கேட்டுக்கணும். இப்ப தோழர் தெளிவா பதிவு செய்தார். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி, இதுதான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தின் மைய புள்ளி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. தலைவர் மேடைக்கு மேடை பேசிக்கொண்டே இருக்கின்ற அந்த ஒரு தத்துவம். ஆனா அதை செயல்முறைப்படுத்துவதற்கு இந்த உலகில் யாராக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை எப்படி பார்க்கணும்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டுமல்ல, இந்திய தேசிய கொடியை உருவாக்கியது யாரு? அது அந்த புரட்சியாளர் அம்பேத்கர். பெங்காலி வெங்காயம் என்று சொன்னாலும் கூட அது இருக்கின்ற அந்த சக்கரம், தர்ம சக்கரம், தர்ம சக்கரத்தை உருவாக்கியவர் யார் தெரியுமா? உங்களுக்கு யாரும் தெரியுமா? யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் காந்தி அதை ராட்டம் வைக்கணும் முயற்சி செய்தார், ராட்டம் வைக்கணும். அதே மாதிரி திலகர் ஓம் வைக்கணும் முயற்சி செய்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற ஒற்றை மனிதன் தான் தம்ம சக்கரத்தை வைக்கின்றார், தர்ம சக்கரத்தை வைக்கின்றார். ஏனென்றால் வருங்காலத்தில் எனக்கு பின்னால் ஒரு தலைவன் உருவாகுவான், அந்த தலைவன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவான் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கோட்பாடு, அந்த கோட்பாட்டின் தொடர்ச்சி தான் நமது எழுச்சி தமிழர். இது வரலாறு. எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் பிறந்திருக்கிறார்கள், தலித்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு நான் சவால் விட்டு சொல்கிறேன், யாராவது ஒரு தலைவன் இந்த மக்களுக்காக உண்மையிலே பாடுபட்டு இருக்கிறார்களா? கேள்விக்குறி வைக்கிறேன். ராம்தாஸ் பாஸ்வான் இறப்பதற்கு தருவாயில் யாரின் காலடியில் கிடந்தார் உங்களுக்கு தெரியுங்களா? தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு உருவான பொழுது முக்கியமான ஒரு அமைச்சர் யாரு? ராமதாஸ் அத்வாலே. இப்போ எங்க இருக்கின்றார் தெரியுமா உங்களுக்கு? தெரியல தோழர், எங்க இருக்கின்றார்? மாயாவாதி அமைதியாக இருக்கிறார். இன்று இந்தியாவிற்கு தேவைப்படுகிறார் ஒரு மாபெரும் தலைவன். அந்த தலைவன் தான் எழுச்சி தமிழர். தமிழகத்திற்கு அல்ல, தமிழர் சொன்னாங்க, அதை நீங்களும் பார்த்துக்கலாம். நமக்கு தேவை இந்தியா. அந்த இந்தியாவில் ஒரு மாபெரும் தலைவன் இல்லை. கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக யாருமே இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன நினைச்சாரோ, இன்னைக்கு கூட தலைவருக்கு 37வது புத்தக தொகுப்பை கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்து அதை எடுத்து வரல. அந்த தொகுப்பு வாய்ப்பு இருந்தால் படியுங்கள். அந்த தொகுப்புல திருப்பி திருப்பி சொல்றாரு, ஜனநாயகத்தை பற்றி தான் சொல்றாரு, ஜனநாயகத்தை பற்றி தான் திருப்பி திருப்பி சொல்றாரு.
அவர் சொல்றாரு ஜனநாயகம்னா என்ன, அவர் கேட்கிறாருங்க ஜனநாயகம்னா என்ன, எல்லாரும் பல கருத்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் லிங்கன் சொன்னான் மக்களுக்காக மக்கள் நடத்தப்படுவதால் மக்களாட்சி. அது மாதிரி வால்டர் என்பவர் சொல்கிறார், அதாவது அரசாங்கமும் மக்களும் இணைந்து பேச்சுவார்த்தை பேசி நடத்தணும். அதை விட நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு அம்பேத்கர் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் தெரியுமா? ரத்தமின்றி கத்தியின்றி எந்த கலகமும் இன்றி மக்களுக்காக ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும், அதுதான் மக்கள் ஆட்சி என்று சொல்கிறார். அந்த கருத்தை தான் எழுச்சி தமிழர் திருச்சி மாநாட்டில் செய்து காட்டினார். எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த கலவரம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்தியாவே திரும்பி பார்க்கிறது. தோழர்கள் சும்மா தமிழ்நாடு நினைச்சிடாதீங்க, தமிழ்நாட்டில் தளராட யார் இருந்தாலும் சரி நான் சவால் விடுகிறேன். அதுக்கு நான் தான் பொறுப்பு, தலைமையோ கட்சியோ பொறுப்பு அல்ல. ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இல்ல ஆளக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் சவால் விடுகிறேன். சாராயம் கொடுக்காமல், சாராயம் கொடுக்காமல், 500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்காமல், பிரியாணி கொடுக்காமல் நடத்தப்பட்ட ஒரே மாநாடு, வெற்றி மாநாடு இந்தியாவில் நாம் நடத்திய வெள்ளம் ஜனநாயகம் என்ற மாநாடு தலைமை என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் இருக்கும் பொழுது இந்த தலைவனை வைத்து இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாமல் விடுவோமா? நிச்சயமாக விட மாட்டோம். நிச்சயமாக விடுவதற்கு வாய்ப்பில்லை. நீ இந்தியாவில் எங்கெல்லாம் போங்க, நான் பெருமைக்காக சொன்ன டெல்லி கூட போயிருந்தேன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மீட்டிங். அங்க போனதுமே தலைவர் பேரை சொன்னாலே எல்லாருமே சூப்பர் நல்லா அருமையான தலைவர்ப்பா, உண்மையில அம்பேத்கர் அடுத்த தொடர்ச்சிப்பா அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் நிகழ்காலத்தில் நடக்குது. வாய் சவுரா நம்ம மாட்டு அடிச்சு சொல்லலாம், ஆனா நடக்குது பாத்தீங்களா? அதுதான் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறார். நம்ம ஏன் சொல்றேன், அந்த 37 வகுப்புல திருப்பி ஜனநாயகத்தை சொல்றாங்கல்ல, தலைவருடைய அமைப்பாய் தர புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதுல முதல் 3 அத்தியாயமே ஜனநாயகம் தான். தோழர்களே, நீங்க தான் தெரிஞ்சுக்கணும், அடுத்த தலைமுறையில் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அமைப்பாய் தர புத்தகத்துல முதல் 3 அத்தியாயம் ஜனநாயகம் தான். ஜனநாயகம் என்ன அவரே சொல்லுவாரு, சிம்பிளா சொல்லுவாரு. அது எப்படின்னா அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வேணும் சொல்லி முடிச்சுட்டு அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் மீளாது, அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அதனை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். எப்படி அம்பேத்கர் என்ன நினைச்சாரோ அது அன்னை தலைவர் அமைப்பாளர் புத்தகத்தை டம்னு போட்டு விட்டார். கேட்டதானே? அப்ப ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள். பகவான் புத்தர் என்ன சொன்னார்? புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்ற அர்த்தம் என்ன? புத்தம் என்றால் என்ன? புத்தம் என்றால் தர்மமே அறமே உன்னை வணங்குகிறேன். புத்தம்னா புத்திய உன்னை வணங்குகிறேன். தம்மம் என்றால் அறமே உன்னை வணங்குகிறேன். சங்கம் என்றால் அமைப்பே உன்னை நான் வணங்குகிறேன், வழிபடுகிறேன், அந்த வழியில் செல்கின்றேன். அப்ப புத்தர் என்ன சொன்னாரு? அமைப்பை பற்றி சொன்னார். யாரு? புத்த பகவான். அவரை தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? கற்பி, போராடு, ஒன்று சேர். ஒன்று சேர்ந்த என்ன? அமைப்பை திரளுங்க. அதைத்தான் நிகழ்காலத்தில் வாழும் புத்தர் சொல்கிறார். அமைப்பாய் திரளுவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று சொல்கிறார். தோழர்களே, நான் அதிகம் பேச ஆசைப்படவில்லை. நீங்க படிச்சிருங்க, அமைப்பாய் புத்தகத்தை எடுத்து இன்னைக்கு படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இந்த மாநாட்டிற்கு பிறகு அல்ல, சில பேர் யோசிக்கிறாங்க, ஏன் மாநாடு பயங்கரமா நடந்துருச்சாப்பா, அதுப்பா இது பண்றாங்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. வரலாற்றில் எனக்கு தெரிய, நான் துபாயில இருந்து எனக்கு தெரிய, அதாவது டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவருடைய தலைமையில் ஒரு மாநாடு நடத்தினார் திருநெல்வேலியில. மண்ணுரிமை மாநாடு வந்தீங்களா? கூட்டம் பார்த்தீங்களா? அன்னைக்கு மீடியா இல்ல, இதை விட பல லட்சம் பேர் தொடர்களே. அதே மாதிரி ஒரு மாநாடு தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தினார். ஞாபகம் இருக்கா? தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்வோம் என்று உலகத்தில் தமிழனுக்கு ஒரு தனி இறையாண்மை இருக்கின்ற அறிவித்த ஒரே தலைவன் எழுச்சி தமிழர். அந்த மாதிரி கூட்டத்தை பாத்தீங்களா? பார்க்கல, 10 வருஷம் ஆச்சு. இப்படி சொல்லிட்டே போனோம்னா அப்புறம் மத்தாலும் பேசணும். அதனால நான் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நாம் நடத்திய அனைத்து மாநாடுகளுமே வெற்றி மாநாடு தான். ஆனால் இப்பொழுது மீடியா இருப்பதால் அவர்கள் திரும்பி பார்க்கிறார். அவ்வளவுதான் விஷயம். ஆகையால் இந்த காலகட்டத்தில், இந்த நிகழ்காலத்தில் எழுச்சி தமிழரை வைத்து நாம் வரலாறை வென்றெடுக்க வேண்டும். பாய்ந்து தாக்கும் சிறுத்தையின் குணம் கொண்டவனை தமிழா, சாய்ந்து மண்ணில் இழக்க நாம் என்ன பழைய ஊக்கிய மரமா, தேய்ந்து மூளையில் இழக்க நாம் என்ன செருப்பா, மாய்த்து வா பகையை, எழுந்து படை சாட்சி வா வெற்றியை, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டை கொடியேற்றுவோம்.
கொள்கை வெல்ல களமாடுவோம். கோட்டையில் ஒரு நாள் பங்கேற்றுவோம். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம். அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம். அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம். கொள்கை வெல்ல களமாடுவோம். கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT